மாறன் அகாடமி. இன்றைக்கி நம்ம 10th சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் இயக்க விதிகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் ஃபார்முலா நமக்கு முக்கியம். ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலே சயின்ஸு ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம். ஸோ முதல்ல நம்ம இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் பார்ப்போம். மொத்தம் இதில் 12 ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா P=mv. இது நேர்கோட்டு உந்தத்துக்கான ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் 11th and 12th நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய ஃபார்முலா ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. ஒருவேளை கொடுக்கக்கூடிய விசை ஒரு இணை விசை ஆனால் ஒரே திசையில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரெண்டையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றப்ப எது ஹையோ அதிலிருந்து இன்னொரு ஃபோர்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து என்னென்னா திருப்புத்திறன். F=F×D. இங்கே F அப்படின்றது ஃபோர்ஸை டிக்ளேர் பண்ணுது. T அப்படின்றது ரெண்டு ஃபோர்ஸுக்கு இடையிலான அந்த டிஸ்டன்ஸை நமக்கு கொடுக்கும். அதுக்கடுத்து இரட்டையின் திருப்புத்திறன் M=F×S. இதுக்கடுத்து முடுக்கம் A=V−U/T. இந்த இடத்துல A அப்படின்றத நமக்கு எதை குறிக்கும்னா நம்மளுடைய முடுக்கம், அதாவது ஆக்சலரேஷனையும், V அப்படின்றது நம்மளுடைய ஃபைனல் வெலாசிட்டியையும், U அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டியையும், T அப்படின்றது டைமையும் குறிக்கும். இது ஆக்சுவலாக நீங்கள் 11th and 12th நீங்கள் போகிறப்ப V=U+AT அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இயக்க விதிகள்னு சொல்லி மொத்தம் 4 ஃபார்முலா இருக்கும். V=U+AT, S=UT+12AT² சொல்லி மொத்தம் 4 ஃபார்முலா இருக்கும். அதில் இந்த ஃபார்முலாலேருந்து டெரிவேட் ஆனது தான் இந்த ஏக்கான ஃபார்முலா V=U+AT. இது நம்ம 10th F=ma அப்படின்ற நியூட்டனுடைய செகண்ட் லாவை டெரிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஏக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி டெரிவேட் பண்ணுவோம். அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்து கணத்தாக்கு J=∆P=F×T. அதாவது ∆P கணத்தாக்கு அப்படின்றது என்னென்னா உந்தத்தில் ஏற்படுற மாற்றம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபார்முலா இருக்குல்ல P=mv, அதில் ஏற்படுற மாற்றம் தான் கணத்தாக்கு. இதில் F×T அப்படின்றதும் கணத்தாக்கில் அப்படின்றது தான் குறிக்குது. இதுவும் உந்தத்தில் ஏற்படுற மாற்றம் தான். F அப்படின்றது ஃபோர்ஸையும், T அப்படின்றது டயத்தையும் குறிக்கும். அதுக்கடுத்து நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி M1v1 + M2v2 = M1u1 + M2u2. அதாவது ஒரு மோதல்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய உந்த மாற்றமும் மோதலுக்கு பிறகு இருக்கக்கூடிய உந்த மாற்றமும் சமமாக தான் இருக்கும் அப்படின்றது நம்ம நேர்கோட்டு உந்த அழிவின் விதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கூட. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஃபஸ்ட் 2, அதாவது F=G(m1m2/r²). இந்த இடத்துல G அப்படின்றது என்னென்னா கிராவிட்டி கிடையாது, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இயற்பியல் மாறிலி. இதுக்கான வேல்யூ 6.674 × 10⁻11 Nm², kg-2. இந்த இடத்துல M1 M2 அப்படின்றது 2 மாஸ் சம்திங் நிறை. அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் r². ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு 12th இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசனில் இந்த ஃபார்முலாவோடைய அப்ளிகேஷன் நிறையா இருக்கும். ஆனால் 12th ஃபஸ்ட் லெசனில் இதை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ண மாட்டீங்க. இதோடைய எலக்ட்ரிக்கல் ஃபார்மை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது கூலும்ஸ் லான்னு சொல்லி ஒன்று வரும். அது ஏறக்குறைய இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த ஃபார்முலா எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்னா, இது நம்மளுடைய 11ஆம் வகுப்பில் 6ஆம் பாடம் கிராவிடேஷன் ஒரு பாடம் முழுக்க இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் நிறையா படிக்கிற மாதிரி வரும். நீங்கள் 10th 11th 12th பேசிக்கை நீங்கள் ஒழுங்காக கற்றுக்கிட்டால் 11th 12th ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஜியோட வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து கிராவிடேஷன் G=Gm/r². இதில் கேபிட்டல் G அப்படின்றது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் தான். ஸ்மால் g அப்படின்றது கிராவிட்டி, நம்மளுடைய புவியீர்ப்பு முடுக்கத்தை குறிக்கும். R அப்படின்றது புவியோடைய ஆரம், எம்ன்றது புவியோட மாஸ். இந்த ஃபார்முலா எப்படி டிவைட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான கான்செப்டாக நமக்கு 12th தான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சுக்கணும், 10th நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டு நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா 11th 12th உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். W=mg. Wன்றது வெயிட்டு, எம்ன்றது மாசு, G அப்படின்றது கிராவிட்டி. அதாவது எடை அப்படின்றது வேறு, நிறை அப்படின்றது வேறுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். நிறை எடை வேறுபாடே நமக்கு ஒரு கொஷினாகவே இருக்குது. ஸோ அப்போ எடை அப்படின்றது நிறைய வச்சு தான் உருவாகுது. M × G நிறைய நம்ம கிராவிட்டியால் பெருக்கினா தான் எடை கிடைக்கும்.
அதனால தான் புவியீர்ப்பு அதாவது ஜி அப்படின்றது ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ புவியோடைய ஜி வந்து 9.8ன்னு ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஒரு சில இடத்துல 10ன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கணக்கில் வந்து என்னென்னா கணக்கீடுகளில் ஜியோட வேல்யூ 10ன்னு சொல்லி டேரெக்டாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அப்போ தான் அடித்து கொடுக்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இதில் 9.8ன்னு எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு சிலது கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ புவியோடையது 9.8, பட் மூன் அந்த மாதிரி சம்திங் அதர் பிளானட்ஸுக்கு வந்து ஜி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு எடை மாறும். அதாவது நிறை மாறுவதில்லை, எடை மாறுகிறது. அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது. அவ்வளோதான். இந்த 12 ஃபார்முலா நீங்கள் தெளிவாக இருந்துட்டு கீழே நான் ஒரு 3 ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூ, கிராவிட்டிக்கான வேல்யூ, கீழே லாஸ்ட்டாக இருக்கிறது நிறை, நம்மளுடைய புவியோட நிறை. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஒன்பதில் கூட இதை வச்சு சுற்றி விடலாம். அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகே, இப்போ நம்ம பாடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோட்ஸ், அதாவது இந்த பாடம் மொத்தத்தையும் நான் பார்த்து இதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எது மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு நான் எழுதி வச்சுருக்கேன். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது தனித்தனியாக ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்லாம் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இப்போதைக்கு நம்ம இந்த பாடத்துடைய ஓவரால் மைண்ட் மேப்பே இவ்வளோ தான். இந்த பாடத்துடைய கான்செப்டெல்லாம் எடுத்து தெரிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன் நான். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த கான்செப்ட் ஓரளவுக்கு புரியாத கான்செப்ட்டுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த பாடம் முழுக்க 3 கான்செப்ட் வச்சு தான் வருது. நியூட்டன்ஸ் லா வச்சு தான் இதில் பேசிக்காக நியூட்டன்ஸுடைய அந்த 3 லா அதை வச்சு தான் முழுக்க இந்த பாடம் வருது. அதுபோக ஊடலாக இந்த நேர்கோட்டு உந்தளவின் விதி, கணத்தாக்கு, இந்த மாதிரி சின்ன கான்செப்ட் ஊடலில் வந்துட்டு போகுது. ராக்கெட், அந்த மாதிரி சின்ன கான்செப்ட் வரதை தவிர மற்றபடி நியூட்டன்ஸுடைய அந்த 3 லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, அந்த 3 வச்சு தான் வரும். ஃபர்ஸ்ட் லாவை நம்ம என்ன சொல்லுவோம்னா இனர்ஷியா, அதாவது இனர்ஷியானா நிலைம விதின்னு சொல்லுவாங்க. செகண்டை ஃபோர்ஸ் லா, விசை விதி. மூன்றாவது விதியை மூன்றாம் விதி தான் சொல்லுவாங்க. நமக்கு நிலைமத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகையான நிலைமம் இருக்குது. ஓய்வில் நிலைமம், இயக்கத்தின் நிலைமம், திசையின் நிலைமம். அதாவது நிலைமம்னா பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிலையாக இருக்கும், நிலை மாற்றத்தை எதிர்க்கும். ஓகேவா? ஸோ இந்த நிலைமத்தில் ஓய்வு நிலைமம்னா ஓய்வில் இருக்கக்கூடிய பொருள் தன்னோட நிலை மாற்றத்தை தான் ஓய்வு நிலைமம். அப்போ இயக்கத்தில் நிலைமம்னா அதே தான் நான் முன்னாடி சொன்னதில் ஓய்வு பதிலாக இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் அதோட நிலை மாற்றத்தை எதிர்க்கும். திசையில் நிலைமம்னா திசையில் ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருள் அதோட நிலை மாற்றத்தை எதிர்க்கும். இவ்வளோ தான். இதுதான் சின்ன கான்செப்ட்ஸ் உங்களுக்கு. அதுக்கடுத்து உந்தம் வந்து பார்த்தோன்னா P=mv. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, முன்னாடி பார்த்தோம். இதுக்கான யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. இது எப்படி நான் வச்சுக்கலாம்? நிறைக்கான யூனிட் என்ன? கிலோகிராம் எஸ் யூனிட். திசை வேகத்துக்கு மீட்டர் செகண்ட் -1. ரெண்டையும் சேர்த்தா நமக்கு Pக்கானது கிடச்சிரும். ஏன்னா P= நிறை இன்ட்டு திசை வேகம். அப்போ ரெண்டுத்தோட யூனிட்டையும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கிட்டால் முடிஞ்சு. அதுக்கடுத்து விசைன்னு பார்க்குறப்ப மொத்தம் நமக்கு 2 விசை இருக்குது. ஒத்த இணை விசை, மாறுபட்ட இணை விசை. ஒத்த இணை விசைனா ஒரே திசையில் இயங்கும், ஒரே மதிப்பு இருக்கும், இல்லை வெவ்வேறு மதிப்பு இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஒரே மதிப்பாகவும் இருக்கலாம், இல்லை வெவ்வேறு மதிப்பாகவும் இருக்கலாம். இங்கே மதிப்பை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, திசையை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒத்த இணை விசை அப்படின்றப்ப ஒரே திசையில் இருக்கும், மாறுபட்ட இணை விசை அப்படின்றப்ப எதிரெதிர் திசையில் இருக்கும். சமமான இணை விசை, எதிரெதிர் திசை ஒரே பொருளின் இருவேறு புள்ளி மீது செயல்பட்டால் அதை தான் இரட்டைன்னு சொல்லுவோம். சமமான இணை விசை தான், ஆனால் எதிரெதிர் திசையில் என்ன? அது ஒரு மாறுபட்ட இணை விசைன்னு அர்த்தம். அந்த மாறுபட்ட இணை விசை ஒரு பொருளில் வெவ்வேறு புள்ளி மேலே செயல்படணும். இந்த சைடில் வந்து டயக்ராமில் கொடுத்துருக்க மாதிரி உங்களுக்கு A-Bன்றது மேலே செயல்படுற ஃபோர்ஸு, ஆனால் டேரக்ஷன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது என்ன இயக்கத்தை மேற்கொள்ளும்னா லீனியர் மூமெண்டத்துக்கு பதிலாக இது ஒரு சர்க்குலரான ஒரு இயக்கத்தை மேற்கொள்ளும். ஓகேவா? ஒரு சுழல் இயக்கத்தை இதை வந்து பார்த்தோன்னா மேற்கொள்ளும். அதுக்கடுத்து கணத்தாக்கு J=F×T. நம்ம முன்னாடி பார்த்த கான்செப்ட் தான். கணத்தாக்குனா வேறு எதுவும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல திடீர்னு அதிகப்படியான ஃபோர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறது தான் கணத்தாக்கு. இந்த கணத்தாக்கை குறைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொஷின் கூட இருக்குது. மட்டை பந்து வீரர் அடிக்கும்போது அப்படி சொல்லி ஒரு கொஷின் இருக்கும். நமக்கு வந்து ஏன் வந்து கையை பின்னாடி கொண்டு போவாங்கன்னா, அந்த பந்து வந்து இப்போ கீப்பர் வந்து பால் பிடிக்கிறாரு அப்படின்னா கையை பின்னாடி கொண்டு போகிறதுக்கான காரணம் மோதல் காலத்தை அதிகப்படுத்துகிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கணத்தாக்கு அப்படிங்கிற இந்த சின்ன கணத்தில் வச்சு வரது பார்த்திங்களா ஒரு ரீசன் கொஸ்டின். ஏன் வந்து இப்போ கிரிக்கெட் பந்தை பிடிக்கும்போது வீரர் வந்து பார்த்தோன்னா கையை பின்னோக்கி கொண்டு போகிறாரு? ஏன்னா அவர் மோதல் காலத்தை அதிகரிக்கிறதாரு. இதனால் பந்து அவருடைய கையின் மீது ஏற்படுத்துகின்ற தாக்கம் குறையுது. இதனால் அவர் கொஞ்சம் சேஃபாக இருப்பார். இதான் அதுக்கான ரீசன். இந்த ரீசனபிள் கொஷின் 11th ஸ்டாண்டர்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஸ்டின்.
அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் 11th படிக்கும் போது எனக்கு தெரியல. அப்போ எனக்கு வந்து 10th அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது அப்படின்றது இப்போ தான் புரியுது. ஸோ அப்போ 10th நீங்கள் வந்து ஒழுங்காக ஸ்டடி பண்ணாலே 11th and 12th ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு 10th படிக்கும் போது எதனா 11th கன்சிடர் 12th கன்சிடர்னா அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 10th இட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் 12th அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம நினைப்போம் 11th பப்ளிக் எக்ஸாம் கிடையாதுல்ல, அப்போ 11th நம்ம 12th படிக்கலாம். அதுவும் கிடையாது. 11th தான் 12th இருக்கக்கூடிய ஒரு சிலதுக்கான ஃபண்டமெண்டல் இருக்குது. எப்படி 10th இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபார்முலா கணத்தாக்கு அப்படின்றது 11th இம்பார்ட்டண்டான 2 மார்க்காக இருக்கும். 11th இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபார்முலா வச்சு தான் 12th மிகப்பெரிய டெரிவேஷனே பண்ணுவோம். அதுக்கெல்லாம் அந்த ஒரு சின்ன ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். ஸோ நமக்கு இந்த 3 10th 11th 12th 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப், ஓகே. ஸோ அதுக்கடுத்து உந்த அழிவின் விதி, இது இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு. ஸோ இதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். M1 V1 நான் சொல்லிட்டேன். M1 V1 + M2 V2 = M1 U1 + M2 U2. 2 பொருள் மோதும்போது மோதலுக்கு பிறகு இருக்கக்கூடிய உந்தமும் மோதலுக்கு முன்பு இருக்கக்கூடிய உந்தமும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு அவுட்லைன் பார்த்துருக்கோம், ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். இன்றைக்கி இது போதும். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான 5 மதிப்பெண் வினா நம்ம பார்ப்போம். என்ன கொஷின்னா, நியூட்டன்ஸோடைய செகண்ட் லா டெரிவேஷன் பண்ணுறது, நேர்கோட்டு உந்தல் விண்மை விதி டெரிவேஷன் பண்ணுறது. இந்த மாதிரி டெரிவேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தியரி கான்செப்டில் எது இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் அதை தனியாக கொடுக்குறேன். ஸோ அதை மட்டும் பாருங்கள். இந்த லீவ்லேயே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் 10th ஒழுங்காக கவர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு 10th எளிமையாக இருக்கும். 10th நல்ல மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்த குரூப்பு 11th 12th நீங்கள் என்ன குரூப் எடுக்க போகிறீங்கிறதே டிசைட் பண்ண முடியும். நான் இப்போ வரைக்கும் சயின்ஸ் குரூப் அப்படின்னு நினச்சிக்கிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா படித்தா தான் சயின்ஸ் குரூப் கிடைக்கும். பயோமேக்ஸ் சிஎஸ்ன்னு எடுக்க முடியும், ஓகே. ஸோ அப்போ 10th அப்படின்றது தான் நீங்கள் 11th 12th நீங்கள் என்னவாக இருக்க போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய ஜங்ஷன். 11th and 12th தான் நீங்கள் காலேஜில் என்னவாக போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய ஜங்ஷன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 ஜங்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஜங்ஷனில் தான் நிற்கிறீங்க. ஸோ அப்போ பி அவேராக இருங்க, தெளிவாக படிங்க. படிக்கக்கூடியதை தயவுசெய்து மனப்பாடம் பண்ணாதீங்க. யாரும் புரிஞ்சு படிச்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். புரியாட்டினா புரிகிற மாதிரி கேளுங்க, என்கிட்ட கேளுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சார்ட்டு கேளுங்க, டீச்சர்கிட்ட கேளுங்க, தப்பே கிடையாது. எப்போவுமே மனப்பாடம் பண்ணிங்கன்னா அது மறந்துடும். மனப்பாடம் பண்ணி படிக்கிறது பாதிலே மறந்து போயிடும். நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நாங்கள் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் போதுமான சும்மா லைட்டாக த்ரோ பண்ணிக்கிட்டால் போதுமாக இருக்கும்.